ஹலோ எவ்ரிஒன், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன். இந்த மாடுலர் கிச்சனில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெமாலிஷனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லிவிங் ரூமோட வியூ வந்து காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதுதான் கிச்சன் என்ட்ரன்ஸ். ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கும். ஏன்னா இது ஆல்ரெடி டிசைன் எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் எந்தெந்த யூனிட் வந்து எங்கே வரும் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கேபினெட்ஸ் வந்து முன்னாடியே வந்து பண்ணிடுவோம். அதனால் வந்து எந்தெந்த யூனிட் வந்து எங்கே வரும் அப்படின்ட்டு அங்கங்கே வந்து சொல்லிடுறேன். பட் ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாகன்றது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வீடியோட லென்த் வந்து அதிகமாகிடும். இப்போ நான் இந்த கிச்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நாள் வந்து டெமாலிஷன்லாம் வந்து பண்ணல. ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டோம். கம்ப்ளீட்டாக வந்து பண்ணதுக்கப்புறமா தான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 1 மந்த்து வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து கேபினெட்ஸ் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கம்பெனியில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கேபினெட்ஸ் வந்து பண்ணுறேன் அப்படின்னா இங்கே உடைக்கிற டைமும் அதுக்கப்புறம் கேபினெட்ஸ் டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் வந்து பண்ண முடியாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் மாறலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கேபினெட்ஸ் வந்து எப்போவுமே எந்த சைட்டாக இருந்தாலும் ரெடி பண்ணிடுவோம். கேபினெட்ஸ் ஒன்ஸ் ரெடி ஆனால் மட்டும்தான் ரெனோவேஷனாக இருக்கட்டும், புது ஃப்ளாட்டில் இருக்கட்டும், நாங்கள் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் என்னென்னா இங்கே வந்து ரெனோவேஷன் நடக்கட்டும், அங்கே வந்து கேபினெட்ஸ் வந்து பண்ணட்டும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து பண்ணும்போது எதாக இருந்தாலும் கூட ப்ராப்ளம் வரலாம். திடீர்னு வந்து சீசன் வந்து ரெயின் சீசன் இருக்குது அப்படின்னா கேபினெட்ஸ் வந்து இன்னும் டிலே ஆகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கேபினெட்ஸ் வந்து ரெடி ஆகாமல் இருக்கலாம். இல்லை கேபினெட்ஸ் ரெடியாகி இங்கே வந்து ஸ்லோவாக நடக்கலாம். ஏன்னா அங்கேயும் இங்கேயும் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கேபினெட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் வந்து டெமாலிஷன் பண்ணிக்கணும். பட் என்னென்னா இது வந்து மேனுஃபேக்சரர் ஃபேக்ட்ரி கிட்ட கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ப்ராப்பராக வந்து செட் ஆகும். ஏன் அப்படின்னா உடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து சைஸஸ்லாம் வந்து ப்ராப்பராக எடுக்கணும். ஒரு 10 டேஸ் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் வந்து நாங்கள் கிச்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடியே வந்து கேபினெட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது என்னோடய சஜஷன். நீங்கள் எப்படியா இருந்தாலும் கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். அது இதுதான் கிச்சன் என்ட்ரன்ஸ். கிச்சன் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் அது. அதனால் வந்து அப்போயே வந்து பாருங்களேன் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்லாம் வந்து ஒரு ஸ்மால் கவுண்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் யூ ஷேப்பாக இருக்கும். இதோட கவுண்டர் ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து 28 இன்ச்சஸ் தான் இருக்குது. அவ்வளோ கீழே இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா சிங்க்கு வந்து இந்த கிரானைட்லேயும் பாதி எடுத்துக்கங்க, பேக்ரவுண்டில் இருக்கிற கிரானைட்லேயும் பாதி எடுத்துக்கங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சிங்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் வந்து பண்ணுவாங்க. சிங்க்குள்ளேயே வந்து வால் நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். இது வந்து பழைய கிச்சன் தான். பட் என்னென்னா சில கிச்சன்லாம் வந்து நான் பார்க்கும்போது எங்கேயாவது ஃப்ளாட் இன்டீரியர் பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்து ஃப்ளாட்டில் வந்து நான் சும்மா பார்க்கும்போது வந்து சிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா வால்குள்ளேயே இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. என்ன தான் இங்கெல்லாம் பாருங்கள் மெட்டல் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அராலிட்லாம் ஏதோ போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாமல் இப்போ இங்கே வந்து கிரானைட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிரானைட் இருக்குது அப்படின்னா இது வந்து ஆஃபாக வந்து எடுத்துக்கங்க. இந்த பீஸ் வந்து பேக்ரவுண்டில் வந்து பண்ணிடுங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பீஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. வேணுன்னா பார்டர் இருக்கட்டும், இல்லைனா பீடிங், இல்லைனா ஒரு 40 mm அந்த மாதிரி தெரிகிற மாதிரி வேணால் டிசைன் வந்து பண்ணிக்கங்க. தவிர இடம் இல்லை அப்படின்னு சொல்லி செவுத்துக்குள்ளே வந்து சிங்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து வால் டைல்ஸ். இது வால் டைல்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். விண்டோ வந்து ஆக்சுவலாக வந்து முன்னாடியே வந்து நாங்கள் இது க்ளோஸ் பண்ணலான்ட்டு தான். ஏன்னா அதுக்கு கீழே வந்து ஹாப் இருக்குது அப்படின்னா நான் 100% சொல்லிடுவேன் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா விண்டோலாம் கூட கிளைண்ட் சைட்லேருந்து வாஸ்து பார்க்குறாங்க, அது என்னன்னு தெரியல. அதனால் வந்து இது மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டோம். சிம்னி ஏரியா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பனாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து வால் இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லது தான். பட் என்ன நான் ஒரு படூரில் வந்து 2 ஃப்ளாட் வந்து பண்ணியிருப்பேன் பசிஃபிக்காவில். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்கும். அதனால காற்று வரும்போது அது அப்படியே அணைஞ்சிக்கிட்டே இருக்கும் அடுப்பு. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிடுவோம். பட் என்னென்னா இது கொஞ்சம் ஹைட் இருக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. இன்னொன்று என்னென்னா இந்த சைடு வந்து காற்று வரும்போது சிம்னியில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன்றது வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக இழுக்காது. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து காற்று அடிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 1, 2, 3 அந்த மாதிரி வந்து போடுறீங்க கூட அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இழுக்காது. அதனால்
சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த சைடில் வந்து ஓப்பன் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா பிரைட்டாகவே கிச்சன்ன்றது வந்து இருக்கும். ரெனோவேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபால் சீலிங் வந்து போட்டுருவோம். ஒரு 2 லைட்ஸ் 3 லைட்ஸ் இல்லை 4 லைட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் லைட்டையாவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேஸ் யூனிட், இங்கே வந்து சிலிண்டர் டேண்டம்ஸ், அப்புறம் வந்து இங்கே வந்து ரோலிங் ஷட்டர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்ன்றது வந்து வரும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து இதில் வந்து இதுக்கு முன்னாடி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன வந்து உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக என்னென்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரிக்கல்லேருந்து ப்ளம்பிங்லேருந்து பெயிண்ட், வால் டைல்ஸ், கிரானைட், இன்னும் பெயிண்டிங், அதுக்கப்புறம் ஃபால் சீலிங் நிறைய வந்து இதில் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ண போகிறோம். ஒரு கிச்சனுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சேஞ்சஸ்ன்றது வந்து 100% வந்து பண்ணிடுவோம். சில கிச்சன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ண வேணாம் அதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லுவாங்க. பட் ஏன்னா நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஒரு கிச்சனை எடுக்கிறோம் அப்படின்னா ரெனோவேஷன் பண்ணிடுவோம். இப்போ வந்து புது ஃப்ளாட்டில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் ரெனோவேஷன் எதுவுமே வந்து தேவை கிடையாது. பட் என்ன புது ஃப்ளாட்டில் கூட அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரெனோவேஷன்ன்றது வந்து பண்ணுறாங்க. ஓல்டு கிச்சனில் வந்து நிறைய வந்து ரெனோவேஷன் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட் அது. ஏன்னா இந்த சைடெலாம் வந்து பாருங்களேன், சுவிட்ச் போர்டு வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒன்று போட்டிருக்காங்க, சாக்கெட் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சிசிடிவிக்காக பாருங்கள், நல்ல ஒரு ஆப்ஷன் இது. கிச்சனுக்குள்ளே சிசிடிவிலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சிசிடிவி இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு. ஏன்னா இங்கே வந்து ஒரு பவர் பாயிண்ட்ஸே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க உடச்சி எடுத்துகிட்டு வுட் ஒர்க் மட்டும் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. எலக்ட்ரிக்கலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணும்போது வராது. நான் ஒன்று எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறேன், 100% எல்லாத்தையும் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் ஆர்ஓக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சாக்கெட், ஒரு சுவிட்ச். இது வந்து பின்னாடி வந்து யூட்டிலிட்டிக்கு லைட்ஸ். அது இதோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ் தான், அரௌண்ட் 10/8 தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிச்சன். பட் என்னென்னா இதில் வந்து நிறைய ஒர்க் வந்து பண்ண போகிறோம். கீழே இருக்கிற மார்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து கிளைண்ட் சைட்லேருந்து வேணாம் இதை வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருங்க, அதுக்கு என்ன சார்ஜஸ் சென்று கொடுத்துட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இது எடுக்காமல் வந்து என்ன பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெனோவேஷனில் கையை வைக்க மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு டெட்டியாக இருக்கும். எனக்கு கீழெலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மார்பிள்லாம் ஆக்சுவலாக வந்து கிச்சனில் போடவே கூடாது. இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் மார்பிள் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா யூட்டிலிட்டி, கிச்சன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிச்சன் வந்து பெருசாக இருக்கணும், யூட்டிலிட்டி வந்து பெருசாக இருக்கணும். யூட்டிலிட்டியில் வந்து சிங்க் வந்து போயிடணும், கிச்சனுக்குள்ளே சிங்க்ன்றது வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா மார்பிள்ன்றது வந்து நீங்கள் கிரானைட் டைல்ஸ் மாதிரி வந்து கிடையாது. மார்பிள்ன்றது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் வந்து போகுது அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் கிச்சனுக்குள்ளே வந்து மார்பிள் வந்து கொண்டு வராதிங்க. நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இட்டாலியன் மார்பிளாக வந்து போட்டிருக்காங்க. அவங்களாம் எப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும். பட் என்னென்னா இங்கெல்லாம் வந்து பாருங்களேன், மார்பிள் போட்டதுலேருந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களேன்னு பாருங்களேன், அந்தளவுக்கு வந்து விட்டுருக்காங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்டாக வந்து போயிடணும். எப்போவுமே மெயின்டெனன்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம், நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவோம், இயர்லி வந்து பண்ணுவோம், இல்லைன்னா 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து நாங்கள் பாலிஷ் பண்ணிப்போம். கீழே வந்து ஆயில், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் படாத அந்தளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து போகலாம். இல்லை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், போட்டதோட சரி அப்படின்னா கிரானைட் டைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்லாப் அந்த மாதிரி வந்து போயிடுங்க. மார்பிள்லாம் போகாதீங்க, எந்த மார்பிளாக இருந்தாலும் போகாதீங்க. அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்மால் கிச்சன் தான் இது. மொத்தத்தில் வந்து ஒரு 10/8 வரும்போது வந்து ரொம்ப சின்னது தான் இது. அந்தளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இது. கிச்சன் யூட்டிலிட்டி, ஏன்னா இதோட வாலே வந்து பார்த்திங்கன்னா 9 inch வால் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அவுட்டர். பட் என்னென்னா இதுக்கு மேலே ஃப்ளோரும் கிடையாது. அது இல்லாமல் என்னென்னா பீம் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் இந்த சைடு வந்து காமிக்கிறேன், பீம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து எடுத்துருக்கலாம். நான் லாஃப்ட்டும் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்து சொன்னேன். பட் என்னென்னா அவங்க வந்து வேணான்ட்டாங்க. பட் என்னென்னா ரெனோவேஷன் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு அந்த வந்து தெரிஞ்சிடும் என்னென்ன வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ நான் சொன்னது வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் கிடையாது. கிளைண்ட்டு கூட நான் வந்து எல்லாத்தையும் உடச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். கிச்சன் ஃப்ரீயாகவே இருந்ததுக்கப்புறம் வந்து சார் இதெல்லாம் உடச்சி எடுத்தால் கூட சில பேர் ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து புஷ் பண்ணுறேன். ரெனோவேஷன் வந்து நான் உடைக்கிறேன் அப்படின்னா நான் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லிடுவேன், சரி இதுவும் உடச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மூமெண்ட் வந்து வேறு. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணும்போது அவங்களாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க சில பேருங்களாம். பட் ஏன்னா ரெனோவேஷன் வந்து நான் ஒன்ஸ் கை வச்சிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் உடச்சிட்ருக்கேன் அப்படின்னா சரி இதுவும் உடச்சா இன்னும் நல்ல ஃபினிஷிங் இருக்கும், இன்னும் ஸ்பேஸ் வந்து பெருசாக கிடைக்கும், இதோட டெப்த்ன்றது வந்து இன்னும் குறைச்சிக்கலாம், இல்லைனா
இதோட ஃபுல் வியூ வந்து இருக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்ட்டு முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன். பட் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன். ரெனோவேஷன் வந்து உடைக்கும் போது அந்த டைமில் வந்து சில பேர் ஒத்துப்பாங்க. அதனால் நிறைய கிச்சன்லாம் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து பிவிசி கபோர்டு. இது பேண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைஸ் ரேக் அந்த மாதிரிலாம் ஃபின் பண்ணுற இடத்துல வந்து கிளைண்ட் வந்து பாட்டில்ஸ்லாம் வந்து கரெக்டாக அடுக்கியிருக்காங்க. பட் ஏன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து யூட்டிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான். அதனால தான் முன்னாடியே வந்து நான் பிளான் பண்ணேன். இது வந்து ஒரு அடிக்கு மேலே இருக்குது வாலு. ஏன்னா ஒரு அடி ஸ்பேஸ்ன்றது வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கிச்சு. இதுதான் யூட்டிலிட்டியில் வந்து சிங்க் இப்படி இருக்குது. நம்ம வந்து இந்த சைடு வந்து மாற்றிடுவோம். ஏன்னா இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ட்ரைனர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் வந்து பிளான் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து இந்த சைடில் வந்து போட்டுருவோம். இதில் வால் டைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து மேலே பீம் வந்து நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலே வந்து பீம் பாருங்கள் இந்த டாப்பில் இருக்குது. அதனால் யூட்டிலிட்டியில் இந்த மாதிரி பெரிய வால் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து ஓன் டிசிஷன்லாம் எடுக்காமல் அசோசியேஷனில் வந்து நீங்கள் கேட்டு இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா கை வச்சதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அதனால் ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எடுத்துருங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். பட் என்னென்னா சில இடத்துல வந்து ரொம்ப சின்ன கிச்சனாக இருக்கும்போது அப்படி இல்லை அப்படின்னா அந்த வாலே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். இருந்தாலும் கூட இது வந்து யூட்டிலிட்டியில் வந்து தேவையும் கிடையாது. பட் என்னென்னா அவங்க வந்து வேணான்னு சொன்னதுனால அப்படியே விட்டு வச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.